ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளையில இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 28வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனி பெய்யும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டு பார்க்கிறோம். மோசே மரிப்பதற்கு முன்பாக யாக்கோப்பினுடைய புத்திரர்கள் எல்லாரையும் இங்கே ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை ஆண்ட சொன்ன வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வார். இங்கே இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசம் உள்ள தேசத்தில் இருக்கும். ஆமென். இங்கே யாக்கோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவா. ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க. ஒரு பொது மொழிபெயர்ல இங்கே வாழ்ந்திருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் யாக்கோப்பின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்தில் இருக்கும். அதே வானம் பனியும் பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளை ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ளதாக இருக்கும் தேசத்தில் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த ஊற்றிலிருந்து வர தண்ணீர்னால ஆமென் தானிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு திராட்சை ரசம் அப்படின்னா எல்லா நிலத்தின் கனியிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் பனியும் பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார்ல, வானத்து பனியினால பூமியின் கொள்ளுமையினால் உங்களை ஆசீர்வதிப்பேன், இரவுண்டு பரிவாரங்களால் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவேன் கத்த சொல்கிறல. தெய்வ பிள்ளையிலே உங்கள் வாழ்க்கையில் ஆமென் நீங்கள் சுகமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதில் ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை ஆண்டருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டருக்கு பிரியம். நீங்கள் சாபத்தில் இருப்பது ஆண்டருக்கு பிரியம் இல்லை. நீங்கள் நஷ்டத்தில், தரித்திரத்தில், குறைவுகளை இருப்பது ஆண்டருக்கு பிரியமே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வாழ்ந்துருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன காரியத்தில் குறைபட்டு இருக்கிறீங்க, எதில் நீங்கள் உடைந்து போயிருக்கிறீங்க, தேவப்பிள்ளை சோர்ந்து பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஆமென். அதே உபாகமம் 33:29 கூட வாசிக்க கேட்போம். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. கர்த்தர்களை பாக்கியவானாக வைப்பார். இதில் அநேக நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு சகாயம் செய்ய கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். அவர்களுக்கு சகாயம் செய்யாமல் வேறு யாருக்கு செய்யப்படுறா? இது ஒரு இது வாரத்தினுடைய வேலை நாட்களுடைய முதல் நாள், இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம், இன்னும் ஒரு சில நாட்கள் தான் மாதத்தை நான் முடிக்க போகிறோம். ஒரு பல நெருக்கத்தில் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். பயப்படாதீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தருடைய சகாயம் கிடைக்கும். இதை நம்புங்க, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்ல துதிக்கிறோம். ஸ்தோத்திரையா ஆண்டவரே, உமக்கு நன்றி. இஸ்ரவேல் சுகமாய் ஆண்டவரே வாசம் பண்ணுவான்னு சொல்லப்போல பா, சுகமாய் வாசம் பண்ணட்டுங்கப்பா. இவள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், நன்மையை கிருபை உண்டாகட்டும். இல்லை வாலாக்காம தலையாக்கி எங்களை கீழாக்காம மேலாக்குவீரா, இல்லை ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபம் பண்ணப்பா. கிருபை கோப்ப கொடுக்கிறோம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். அவர்களை கரம் எடுத்து நடத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.